மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நாம் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இக்கால பகுதிகளிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற விடயம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ஆண்மையின்மை அல்லது இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது ஆண்குறி விரைப்பு தன்மை அடையாத நிலையை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடைசியாக நாங்கள் இந்த நியூரோஜெனிக் கோசஸ் என்று சொல்லி நரம்பு மண்டலத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனை காரணமாக என்னென்ன பிரச்சனைகள் காரணமாக இந்த ஆண்மையின்மை தன்மை ஏற்படுகிறது என்பதை பார்த்தோம். அதிலே முக்கியமாக அந்த சென்ட்ரல் என்று சொல்லப்படுகிற மத்திய பகுதியிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகள், மூளையிலும் ஏற்படுகின்ற பிரச்சனை, முன்னாணிலும் ஏற்படுகிற பிரச்சனைகளை பற்றி நாங்கள் பார்த்தோம். இப்போது நாங்கள் பார்க்க போகிற விடயம் என்ன, எங்களுடைய நரம்புகளிலே, அதாவது பெரிஃபெரல் கோசஸ் என்று சொல்லுவோம், இந்த நடுவை விட்டு வெளியிலே இருக்கின்ற காரணங்களை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். பெரிஃபெரல் கோசஸ் அதாவது நரம்பு மண்டலத்திலே வெளியிலே இருக்கின்ற பகுதி, அதாவது சொன்னால் நாங்கள் எங்களுடைய உடலிலே இருக்கின்ற அந்த நரம்பு வலை பின்னலைத்தான் நாங்கள் சொல்லலாம். இந்த நரம்பு வலை பின்னலிலே ஏற்படுகின்ற காரணமாக எவ்வாறு ஒரு ஆணுக்கு ஆண்மையின்மை தன்மை ஏற்படுகிறது என்பதை பற்றி இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அதிலே இந்த முக்கியமாக இந்த தூரத்து, அதாவது வெளியிலே இருக்கின்ற நரம்புகளை பாதிக்கின்ற முக்கிய நோயாக இருப்பது என்ன, எங்களுடைய நீரழிவு நோய், டயபெட்டிஸ் மெலைட்டஸ். உங்களுக்கு தெரியும், இந்த டயபெட்டிஸ் மெலைட்டஸில் 2 வகை இருக்கிறது. முதலாவது வகை, 2வது வகை. டைப் 1 என்று இருக்கிறது, டைப் 2 என்று இருக்கிறது. இந்த டைப் 1 முதலாவது வகையான இந்த நீரழிவு நோயானது 100% இன்சுலின் டிபெண்ட், அதாவது அவர்களுக்கு இன்சுலின் எனப்படுகின்ற அந்த ஹோமோனை ஊசி மருந்து மூலமாக ஏற்றித்தான் இந்த நோய் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். அதை நாங்கள் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலைட்டஸ் என்று சொல்லுவோம். 2வது வகையானதை டைப் 2 என்று சொல்லுவோம். அவை வேறு வாயினாலே எடுக்கின்ற குளுசை மருந்துகள் மூலம் இந்த டயபெட்டிக்க நீரிழிவு நோயை எங்களால் கட்டுப்படுத்த முடியும். எனவே நீரிழிவு நோயாளிகளை பார்த்து கொண்டால் 100% இந்த ஆண்மையின்மை பிரச்சனையை சொல்லியிருக்கிறார்கள். பல பேர், ஒரு 195% என்று கூட எடுக்கலாம், பல பேர் இந்த பிரச்சனைகளை எங்களுடன் கதைக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே முக்கியமாக தேவை என்ன, இந்த ஸ்ட்ரிக்ட் டயபெட்டிக் கண்ட்ரோல் என்று சொல்லுவோம். மிகவும் கடுமையான இந்த இரத்தத்தில் இருக்கும் இந்த சீனியினுடைய சுகரினுடைய கட்டுப்பாடு மிகவும் முக்கியமானது. இல்லாவிட்டால் நாளடைவிலே ஒரு 5-10 வருடங்கள் செல்லுகின்ற போது இந்த நரம்பு மண்டலம், பெரிஃபெரல் நர்வ்ஸ், அதாவது நரம்பு மண்டலத்தில் இருந்து மூளை முன்னாளிலிருந்து செல்லுகின்ற நரம்புகள் பாதிக்கப்பட்டு அதன் மூலமாக அவர்களுக்கு ஆண்மையின்மை வரும். இது மிக ஒரு கஷ்டமான விடயம். இதை நாங்கள் குணப்படுத்துவது. எனவே தான் பல இந்த டயபெட்டிஸ் மெலைட்டஸ் நோயாளிகள் மனநிலையிலே கூட பாதிக்கப்பட்ட ஒருவராக இருக்கிறார்கள். சில பேர் புதிதாக திருமணம் முடிக்கின்ற போது அவர்கள் எங்களை ப்ரீ மேரிட் கவுன்சிலிங்கிலே எங்களை சந்திக்கின்ற போது நாங்கள் சொல்லுவோம், கட்டாயமாக உங்களுடைய மனைவிக்கு இந்த நோய் இருப்பதை நீங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாக பிற்காலத்தில் ஏற்படுகிற பிற கருத்து மோதல்களை எல்லாம் எங்களால் குறைத்துக் கொள்ள முடியும். எனவே இதுவும் மிக முக்கியமானது. எனவே ஸ்ட்ரிக்ட் டயபெட்டிக் கண்ட்ரோல் மிகவும் முக்கியமானது. அப்படி இருப்போமாக இருந்தால் எங்களுக்கு இந்த ஆண்குறி விரைப்பு தன்மை அடைகின்ற தன்மை குறைவதை எங்களாலே குறைத்துக் கொள்ள முடியும். 2வது நோய் என்ன, சிறுநீரக நீண்ட கால போக்கிலே ஏற்படுகின்ற சிறுநீரக தொழிற்பாடு பாதிப்பு, அதாவது நாங்கள் அதை குரானிக் ரீனல் ஃபெயிலியர் என்று சொல்லுவோம். இந்த குரானிக் ரீனல் ஃபெயிலியரில் என்ன ஏற்படுகிறது என்றால், இரத்தத்தில் அந்த நோயாளிக்கு உண்மையாக பல பிரச்சனைகள் ஏற்படும். உங்களுக்கு தெரியும், இரத்தத்தில் இருக்கின்ற வேதியியல் பொருட்கள், ரசாயன பொருட்கள், சீரம், கிரியேட்டினைன், அதே நேரத்தில் இரத்தத்தில் இருக்கிற யூரியா, இவையெல்லாம் அதிகரித்து கொண்டு செல்லுகின்ற போது அந்த இடத்திலே அந்த யூரியாவும் அந்த கிரியேட்டினைனும் எங்கள் இரத்தத்தில் இருக்கின்ற அந்த ரசாயன பொருட்கள், வேதியியல் பொருட்கள் நரம்புகளை நேரடியாக சென்று பாதிக்கின்றது. எனவே இந்த பேஷண்ட்ஸ், அதாவது இந்த நோயாளிகள், இந்த CRF என்று சொல்லப்படுகின்ற இந்த குரானிக் ரீனல் ஃபெயிலியர் நோயாளிகளுக்கு இது பாரதூரமான ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. பல பேர் 100% என்று சொல்லலாம் இதனாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆண்மையின்மையாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்குரிய ஒரு ஆப்ஷன், ஒரு முறை என்னவென்றால் அவர்கள் என்ன செய்யலாம், இந்த ரீனல் டிரான்ஸ்பிளான்டேஷன் எனப்படுகிற சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சைக்கு செல்வதுதான் அதற்குரிய ஒரு வழியாக இருக்கும். இதே நேரத்தில் இந்த இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆண்
பாதிக்கப்படுகின்ற போது அந்த இடத்திலே அந்த ஆணினுடைய மனைவியாக இருக்கலாம் அல்லது துணைவியாக இருக்கலாம் அல்ல அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம். முக்கியமாக இந்த பாலியல் ரீதியான தொடர்புகளை ஏற்படுத்துகின்ற போது அவர் ஒரு ஆக்டிவ் ரோலை மிக ஆக்டிவ் ரோல் என்று சொல்லுகின்ற போது பெண் தான் எல்லாத்தையும் இருந்து அதில் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும். அதை அவர் செய்கின்ற போது தங்களுக்கு தேவையான இந்த பாலியல் திருப்தியை அடையக்கூடியதாக இருக்கும். அதில் முக்கியமாக இப்படிப்பட்டவர்கள் ஒரு வைத்தியருடைய உதவியை நாடி அதன் மூலமாக இதற்குரிய இந்தந்த முறைகளிலே நாங்கள் இந்த பாலியல் தொடர்புகளை வைத்துக் கொள்ளுகின்ற போது இதை நாங்கள் இந்த பிரச்சனைகளை எவ்வாறு மேற்கொள்ள முடியும். அது நான் முதலிலே சொன்ன போது அவருடைய துணைவியோ மனைவியோ ஒரு முக்கியமாக ஒரு ஆக்டிவ் ரோல் எடுக்க வேண்டும். இதுதான் மிகவும் முக்கியம். அதாவது அவர் சாதாரணமாக பார்க்கின்ற போது எங்களுடைய 3ஆம் உலக நாடுகளிலே பார்க்கின்ற போது பெண்கள் கொஞ்சம் மெதுவானவர்களாக இருக்கிறபடியால் என்ன நடைபெறும், அங்கே ஆண் தான் ஒரு ஆக்டிவ் ரோல் எடுக்கின்ற தன்மை எங்களுடைய நாடுகளிலே இருக்கின்றது. ஆனால் அந்த நிலைமையை மாறி இந்த நோயாளிகளுக்கு என்ன செய்ய வேண்டும், பெண் என்ன செய்ய வேண்டும், அந்த ஆணை தூண்டுகின்ற போது கூடுதலான தூண்டுகின்ற போது அதன் மூலமாக அந்த ஆணுக்கு உணர்ச்சி ஏற்பட்டு இந்த விரைப்புத்தன்மை பிரச்சனையை குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இதுவும் ஒரு பெரிய பாரதூரமான பிரச்சனையாக இன்று இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் சொல்ல வேண்டிய இன்னும் ஒரு பகுதி என்ன, பொலிநியூரோபதி என்று சொல்லுவோம். அதாவது இது ஒரு வருத்தம். என்ன நடைபெறுகின்ற நரம்பு மண்டலம், அதாவது பெரிஃபரல் நரம்பு, வெளியிலே இருக்கின்ற நரம்பு வேலை பின்னல் பாதிக்கப்படுகின்ற நோய். அதை நாங்கள் பொலிநியூரோபதி என்று சொல்லுவோம். இந்த நோய், பொலி என்றால் பலது, நியூரோ என்றால் நரம்பு, பதி என்றால் நோய். எனவே இந்த பொலிநியூரோபதி என்று சொல்லப்படுகிற பல நரம்பு வேலை பின்னல்கள் பாதிக்கப்படுகிற நோய்கள் ஏற்படுகின்ற போது நரம்பு மண்டலத்திலே நோய் ஏற்படுகிறது என்றபடினாலே மூளையில இருந்து நாங்கள் பாலியல் ரீதியான தொடர்பை மேற்கொள்வதற்குரிய அறிகுறிய சிக்னல், அதாவது சிக்னல் சொன்ன பிறகு அது சிக்னல் வராது என்றபடியான அதாவது பாலியல் ரீதியாக உணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அந்த சிக்னல் வராதே அந்த நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்கபடியா, நரம்பு தொகுதி வெளியில் இருக்கின்ற நரம்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றபடியால் இது இப்படிப்பட்டவர்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையிலே ஒழுங்காக ஈடுபட முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகிறது. எனவே இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் நீங்கள் மற்றொரு அறிமுகப்படுத்தலாம், இதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். அதே நேரத்தில் இந்த பெல் சைனை மணி சைனை அமர்த்தி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். என்னுடைய நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் 009477356262 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கின்ற நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.